எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது யாழ் செங்குந்த இந்து கல்லூரி பழைய மாணவ சங்கத்தினர் நடாத்தவுள்ள சேவை பாராட்டு விழாவை இன்றைய விழா தலைவர் மதிப்புக்குரிய எஸ் சின்னையா அவர்களும் அவரது துணைவியார் மல்லிகா சின்னையா அவர்களும் மங்கள விளக்கேற்றி நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்வோம். அவர்களின் தேவாரத்துடன் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். இடரினம் தளரினம் எனதொரு நோய் தொடரினம் உனக்கலன் தொழுதலுவே கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ இமையால மாறை இவ தொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரணே மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி அவரம் துதிக்க நின்ற வீராறு தோல் போற்றி காஞ்சி மாவடிவை குஞ்சவர் மலரடி போற்றி என்னான் சவலம் மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி. பிள்ளைகள் பாடுங்க 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 loud loud
தலைவர் திரு ராசலிங்கம் அவர்கள் தனது வரவேற்புரையை வழங்குவார். இன்றைய இனிய மாலை பொழுதிலே எமது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் தற்போதைய உபபோதகர்களாக கடமையாற்றும் மதிப்பிற்குரிய திருமதி கிட்ட தம்பதிகளின் சேவை பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு எமது அழைப்பை ஏற்று இங்கே என்று அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய விழாவின் கதாநாயகன் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணர் அவர்களையும் இன்றைய விழாவின் கதாநாயகி மதிப்பிற்குரிய திருமதி கனகம்மா கிருஷ்ணன் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். எமது அழைப்பை ஏற்று இன்றைய விழாவில் பங்கு பெற்று இன்றைய விழாவை சிறப்பிக்க வருகை வந்திருக்கும் இன்றைய விழா தலைவர் மதிப்பிற்குரிய திரு சின்னையா அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி மல்லிகா சின்னையா அவர்களையும் வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். எமது அழைப்பிற்கு செவிமடுத்து இங்கே இவ்விழாவில் கலந்து இசைகானம் வழங்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திருமதி திருவகி விக்னேஷ் அவர்களையும் இவ்விசைகானத்திற்கு உறுதுணையாக பக்கவாத்தியம் வாசித்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு கே சத்யநாதன் அவர்களையும் வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். எமது அழைப்பை ஏற்று இவ்விழாவில் சிறப்பு சொற்பொழிவாற்றி இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு ஜெயபதி அவர்களையும் திரு துளசிங்கம் அவர்களையும் கலாநிதி ஸ்ரீ ரவீந்திரராஜ் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய விழாவில் பார்வையாளராக பங்கு பற்றி இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். முதல் நிகழ்ச்சியாக மதிப்பிற்குரிய திருமதி தேவகி விக்னேஸ்வரன் அவர்கள் இசைகானம் வழங்க உள்ளார். அதை கேட்டு ரசிக்கும்படி அன்புடன்
மதிப்பிற்குரிய திருமதி தேவகி விக்னேஸ்வரன் அவர்களை லோகேஸ்வரி ஸ்ரீமதி அவர்கள் இப்பொழுது கௌரவிப்பார்கள். அடுத்து இந்த இசைகானத்திற்கு பக்கவாத்தியம் வாசித்து சிறப்பித்த மதிப்பிற்குரிய திரு கே சத்யநாதன் அவர்களை திரு நாவண்ண பார்த்திபன் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்து இசைகானத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த திரு செல்வி திவ்யா விக்னேசன் அவர்களை லோகேஸ்வரி ஸ்ரீமதி அவர்கள் கௌரவிப்பார்கள். நன்றி. ஆஸ்திரேலியாவில் உள்ள எமது ஜார்ஜ் செங்குந்த இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் மதிப்பிற்குரிய திரு கிட்னர் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு செய்த தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் அவரது துணைவியார் மதிப்பிற்குரிய திருமதி கனகம்மா கிட்னர் அவர்கள் தமிழ் சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக செய்த சேவைகளுக்காகவும் அவர்களை கௌரவிப்பதற்காக இன்றைய சேவை பாராட்டு விழாவை நடத்துகிறோம். இன்றைய விழா கதாநாயகர்கள் செய்த சேவைகளை பற்றி விரிவாக பேசுவதற்காக ஒரு சிலர் காத்திருப்பதால் முதலில் மதிப்பிற்குரிய ஜெயபதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்பு நடக்கிறது. பிரதம நாயகியாகிய திரு புத்தரையாவை கனகம்மா வாத்தியார் அவர்களை இந்த அவை கூட்டத்திற்கு தலைமை வைக்கும் திரு சின்ன அவர்களையும் நம்முடைய துணைவியாரையும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஐயா 8 தசாப்தங்களாக செய்த பொதுநல சேவையை ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு எடுத்து கூடுமாறு என்னை கூறியுள்ளார்கள். வெள்ளாடு கலப்பது போல் அங்கும் இங்குமாக அவர் செய்த சேவைகளிலும் முக்கிய பங்கள் ஒரு சிலவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். 1934ஆம் ஆண்டு விஜயதசமி தினம் அன்று ஆரம்பமான சங்கமடம் என்ற செங்குந்த இந்து கல்லூரி துவங்கும் போது கிட்டர் தம்பதிகள் அப்பாடசாலையில் சேர்ந்து கல்வி, ஒழுக்கம், நற்பண்பு ஆகியவற்றை பெற்று தமது வாழ்வை வளப்படுத்தியுள்ளார்கள். அவர் அண்மையில் அவர்கள் கூறும் பொழுது தங்கள் வாழ்வை வளப்படுத்தியதற்கு அடியந்திவாரம் போட்டது இக்கல்லூரி என்று கூறினார்கள். ஐயா அவர்கள் 13 வயதாக இருக்கும்போது தன் தந்தையை இழந்தார். பின் சைவ வித்திய அபிவிருத்தி சபை இந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன் உதவியால் யாழிந்து கல்லூரியில் கல்வி கற்று லண்டன் மெட்ரிகுலேஷன் 1943ஆம் ஆண்டளவில் சித்தி பெற்று தந்தை இழந்த காரணத்தினால் தனது தாயின் உறவினர் ஆகிய சிவஞான முதலியார் மாத்தறையில் ஒரு சுருட்டு கடை, புயலை கடை வைத்திருந்தவர். சுமார் 8 மாதம் அங்கே வேலைக்கு நின்றார். பின்பு அரசு சேவையில் சேர்ந்து திரைசேரியில் நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார். அங்கு சேவை செய்யும் போது பலருக்கும் பலவிதமான கேட்டும் கேளாமலும் பலவிதமான உதவியை செய்துள்ளார்கள். அவர்கள் அங்கு ஆற்றிய சேவையில் ஒரு சில கற்றை கூற விரும்புகின்றேன். நான் வேலை செய்த திரைக்களத்தில் எனக்கு
ஏற்பட்ட ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு அன்று தொழிற்சங்கத்தின் அதிபராக இருந்த கேசி நித்யானந்தனாலே 2 வருஷமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கிருஷ்ணரையா அவர்கள் ஒரு சிறு காகிதத்தின் மூலம் உடனே பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். விவிலியனில் டேவிட் என்ற சிறு பையன் அவன் கட்டி கொடியத்தை விடுத்தின மாதிரி கிருஷ்ணரையா சாதி தீர்த்தால் அப்பிரச்சனை நிறைவேறியது. கிருஷ்ணரையா பவனியா கச்சேரியில் ஓயா இருந்தபோது நெவில் ஜமீனா கவர்மெண்ட் ஏஜெண்டாக இருந்தார். ராமனிடத்தில் ராமன் அருமனை தூது அனுப்புவது போல கிருஷ்ணரையாவை தனது ராஜினாமா கடிதத்துக்கு இழப்பாக்க கடிதத்துக்கு அனுமதி பெறும் பொழுது படி அப்போது பிலிப்ஸ் பண்டாரநாயக்கா மந்திரியாக இருந்தார். அவற்ற செயலாளராக பொன்னப்படம் அருணாச்சலத்தின் வீரன் பக்குமாதேவாக இருந்தவர். கிருஷ்ணரையா கடிதத்தை நேரில் கொண்டு சென்று அங்கு கல்லூரில் அவரை சந்திக்க முடியாதபடியால் பக்குமாதேவா வீட்டுக்கு சென்று திரு நெடுந்தேவராமின் இழப்பாவின் கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு தூது சென்றார். ஐயா அவர்கள் மிக பொறுமையானவராக இருந்தாலும் தேவை ஏற்படும் பொழுது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற புலிபோல் பாய்ந்த கட்டங்களும் உண்டு. 1971ஆம் ஆண்டு சேதுவேரா பிரச்சனை நடந்த கூட்டம் நெடுங்கணியில டிஆர்ஓவாக இருந்த ஏஜிஏ நெடுங்கணியில் இருக்கும் பொழுது மலையாளத்திலிருந்து வந்த தொழிலாளர்களுக்கும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டு ஒரு இரவு 8 மணி போல இரு பகுதியினரும் நெடுங்கணி சந்தையில சண்டை பிடித்து இது ஒரு நாள் சோடா பூத்தினால அந்த முதுகுக்கு வட்டி பெரிய கலகம் ஏற்பட்டது. அந்நேரம் கிருஷ்ணரையா டிஆர்ஓ ஏஜிஏ என்ற முறையில் தோட்டால ஆகாயத்தை சுட்டு நோக்கி சுட்டு இரு வயதினரையும் வெற்றிகரமாக பின்வாங்க செய்தார். தேவைக்கேற்றபடி தனது கடமையை செய்ய தவறவில்லை. அவர் இடைப்பாடும் பொழுது கோப்பாயில் உதவி அரசாங்க அதிபராக இருந்தார். அத்தருணம் அங்கு அறிவாக்கலாம் லயன்ஸ் கிளப்பில் தலைவராக இருந்து அத்துடன் செஞ்சிலுவர் சங்கம் வைஸ் பிரசிடண்டாயும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடண்டாக இருந்து கோப்பாய் அரிமாக்கழகம்தான் நல்லூர் லயன்ஸ் கிளப்பை உருவாக்கினது. அது முழு பொறுப்பும் சிறப்பு ஐயா அவர்களுடைய சாரம். ஐயா அவர்கள் தேவைக்கேற்ப காலத்துக்கேற்ப சட்டவாத கோயில் நிர்வாகத்தையும் திறம்பட நடத்தினார். திரு கிருஷ்ண ஐயா அவர்கள் தந்தையாரும் தாய்வழியும் இசைப்பிரியர்கள். அந்த விதத்தில் அவர் சிறுவனாக இருந்தபோது ஒரு மாவட்டத்தில் ஏறி இனிமையான பாட்டு ஒன்று குயில் போல் பாடினார். அந்த நாளையில உறவினர்கள் ஒரே வடவில் இருப்பார்கள். குறுக்கே வேதியோ பாகப்பிரிவினை இல்லை. ஒரு பகுதியில் ஒரு குடும்பம், மற்ற பகுதியில் ஒரு குடும்பம், எல்லாமாக ஒரே வளவில் தான் இருக்கார்கள். அப்பொழுது இவற்றை இனிமையான குரலை ஆயிலில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் மிக ரசித்தார். அவர் வேறு யாரும் அல்ல, கனமா வாத்தியார் தான். பிற்காலத்தில்
காற்றில் வந்த கீதம் அவர்கள் 2 பேரையும் ஒன்றாக பெற்றோர்களின் சம்மதத்துடன் இணைத்தது. ஒருமுறை எனது தந்தையாரின் இறுதிக்கிரைகள் நடக்கும் போது பாட்டுக்காரர் இசை பாடினார்கள். அவர்கள் ஓய்வெடுத்த நேரம் கிட்டர் ஐயா தனது இசைத்திறனை காட்டுவது இன்றும் எனக்கு ஞாபகத்தில் உள்ளது. பொதுவாக சொல்ல போன மனித நேயமும் பொது சேவை மனப்பான்மையும் கொண்ட கிருஷ்ணன் ஐயாவும் அவர்கள் துணைவியாரையும் நாங்கள் கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். திருவள்ளுவர் கூறியது போல் ஒரு சால்புடையவருக்கு 5 குணாசீதங்கள் தேவை. அவை தூண்கள் என்று சொல்லுகிறார். அறிவு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்பு, ஐயா அவர்கள் எல்லோருடன் அன்புள்ளவர். நான் செய்யத்தகாத காரியத்தை செய்வதற்கு வெட்கப்படுவார், பின்னிட்டவர். அதான் நான். ஒப்புரவென்றால் ஊரில் உள்ள எல்லோரையும் சமமாக நடத்தி அவர்களுடைய ஒன்றிணைந்து ஒப்புரவு. கண்ணோட்டம், கண்களால் அருள் பாலிக்கும் தன்மை. வாய்மை, உண்மை பேசுகிறார். இவை இந்த 5 தூண்களும் ஐயா அவர்களிடம் நிரம்பி காணப்பட்டது. நான் ஐயா பற்றி கூடுதலாக கூறியுள்ளேன். எனக்கு பின் வருபவர்கள் அம்மாவை பற்றி கூட கூறுவார்கள். நான் விடைபெறுவதற்கு முன்பு உங்கள் எல்லோர் சார்பாகவும் திரு கிருஷ்ணரும் அவரது பாரியாரும் நல்ல ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இன்பமாக வாழ்க்கை நடத்த எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியணும் என்று வாங்கிக் கொள்கிறேன். வணக்கம். திருமதி கனம்மா வாத்தியார் அவர்களே, திரு சின்னையா அவர்களே, திருமதி மல்லிகா சின்னையா அவர்களே, சபையோர்களே, நண்பர்களே, வணக்கம். இன்று திரு கிருஷ்ணருக்கும் திருமதி கனம்மா வாத்தியார் அவர்களுக்கும் கௌரவிக்கும் இவ்விழாவில் பங்கு பெற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கனம்மா வாத்தியாரை பற்றி சில வார்த்தைகள் பேசும்படி தலைவர் என்னை கேட்டுக்கொண்டதற்கு அவருக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கனம்மா வாத்தியார் அவர்கள் எனது சொந்தக்காரி மாத்திரமல்ல, அவர் எனது ஆசிரியரும் கூட. அவருடைய வாழ்க்கையை பற்றி பலவிதமான கோணத்திலிருந்து பார்க்கலாம். ஆனால் நான் இன்று அவருடைய படிப்பை பற்றியும் அவர் சேவை செய்ததை பற்றியும் சில வார்த்தைகள் பேசப் போகிறேன். கனம்மா வாத்தியாருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் செகுந்தா இந்து கல்லூரியின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் ஒரு சரித்திரமாகும். தம்புவின் 2வது மகளான கனம்மா வாத்தியார் படிப்பில் நல்ல ஆர்வமுடையவர். சில வருடம் செகுந்தா இந்து கல்லூரியில் படித்த பின் ஹிந்து லேடிஸ் காலேஜில் படித்து 1941-44 ஆண்டு ராமநாதன் கல்லூரியில் பயிற்சி செய்து ராமநாதன் கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சி, அதாவது டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்தார்கள். பின்பு செகுந்தா இந்து கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்து கடமையாற்றியுள்ளார். ஆசிரியர் அவர்களின் படிப்பு ஆர்வம் அவரை லண்டன் மெட்ரிகுலேஷன் எடுக்க தூண்டியது. அப்பொழுது லண்டன் மெட்ரிகுலேஷன் எடுப்பதற்கு மெக்கானிக்ஸ் என்ற பாடம் எடுக்க வேண்டி இருந்தது. இப்பொழுது அதை அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் என்று கூறுவார்கள். 1947 ஆண்டு இப்பாடம் எடுப்பதற்காக மீண்டும் SSC எடுத்து முதல் டிவிஷனில் சித்தி பெற்றார். பின்பு 1948 ஆண்டு ஆசிரியர் அவர்கள் லண்டன் மெட்ரிகுலேஷன் எடுத்து சித்தி பெற்றார். அவர் எடுத்த 5 பாடங்களில் ஒன்று சமஸ்கிருதமாகும். அவரின் படிப்பு ஆர்வம் அவரை லண்டன் BA எடுக்க தூண்டியது. ஆசிரியர் அவர்கள் சோதனைக்கு ஆயத்தம் செய்து சோதனை எடுக்கும் நேரத்தில் அவர் தாயார் இறந்து போனார். இதனால் அவர் சோதனையை அடுத்த வருடம், அதாவது 1952 ஆண்டு தோன்றி சித்தி பெற்று
எங்களுடைய ஊரில் முதலாவதாக லண்டன் பட்டாதாரி பட்டம் எடுத்தவராக பல காலம் திகழ்ந்தார். ஆசிரியர் அவர்கள் மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மூலசாலியாக இருந்ததினால் அவரையே கல்லூரியில் டைம் டேபிள் தயாரிக்கும்படி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்வார்கள். இக்கடமையை ஆசிரியர் அவர்கள் செந்த இந்து கல்லூரி படிக்கும் வரை செய்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 1953ஆம் ஆண்டு ஆசிரியர் அவர்கள் திரு கிட்னரை திருமணம் செய்து 4 பிள்ளைகள் பெற்று வாழ்க்கை நடத்தினார். 1971ஆம் ஆண்டு செகுந்த இந்து கல்லூரி தலைமை ஆசிரியராக எடுக்கும்படி கல்லூரி அதிபர்கள் கேட்டுக்கொண்டது. ஆனால் கனம்மா வாத்தியார் அவர்கள் அது தனது பிள்ளைகளை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் என்று தலைமை ஆசிரியர் பதவியை எடுக்க மறுத்துவிட்டார். கனம்மா வாத்தியார் அவர்கள் 40 வருட சேவைகளுக்கு பின் ஓய்வு பெற்றுக் கொண்டுள்ளார். கனம்மா வாத்தியார் அவர்கள் ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. அவர்கள் மாணவர்களுக்கு எப்படி படிப்பித்தால் அது மாணவர்களின் மூளையில் பதியும் என்று பார்த்து படிப்பிப்பார்கள். அதில் ஒன்று நான் 9 10 வயதில் கேட்டது எனது மூளையில் இன்றும் மறக்காமல் வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு கூறி பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷமாக அடைகிறேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கும் 2 தீவுகள் எது என்று சாதாரண ஆசிரியர்கள் அந்தமான் நிக்கோபார் என்று கூறுவார்கள். அதை கனம்மா ஆசிரியர்கள் எங்களுக்கு படிப்பிக்கும் போது தமிழில் அந்த மான் நிக்கோ பார் என்று சொல்லுவார்கள். இதேபோல் பல சுவையானவர்கள் இருக்கிறது. இது எங்களோடு படித்த எல்லா மாணவர்களும் மூளையிலும் போய் பதிந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. திரு கிட்னரும் திருமதி கனம்மா வாத்தியாரும் நூடுலி வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து எனது பேச்சை இத்துடன் முடிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அடுத்து திருமதி கிட்னரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கலாநிதி ஸ்ரீ ரவீந்திரராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். முதற்கண் மேடையில் வீட்டிற்கும் திருமதி கிருஷ்ணர் அவர்களுக்கும் சின்னைய பாரியார் அவர்களுக்கும் தலைவர் ராஜலிங்கம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இந்த 3 நிமிடங்கள் இருவரையும் சேர்த்து கதைக்கும்படி சொன்னார்கள். ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதென்றால் துணை வேண்டும். துணை யார் என்று சொல்வார்கள். அந்த துணை இருப்பதனால்தான் இருவரும் முன்னர் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த விதத்தில் இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த பாராட்டு விழா நடப்பது என்றால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், தகுதியானவர்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா விளக்கும் பொழுது நாங்கள் மிகவும் ஆனந்தப்பட இருக்கிறோம். இந்த விழாவுக்கு இவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் தானா என்ற கேள்வி ஒருவர் மனதில் எழுவவில்லை, எழ மாட்டது என்று நினைக்கின்றேன். இதுவரை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அவர்கள் இருவரை பற்றியது. அத்துடன் இவர்களும் இருவரும் 80 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர் சொல்வார்கள் 1000 முறை கண்டவர்கள். 1000 முறை கண்டால் அவர்கள் அதுக்கு முன்னுக்கு என்ன பிழை செய்தாலும் நீங்கள் அதை மன்னிக்கலாம். அப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றது. ஆகவே 80 வயது இருப்பதென்றால் இறைவன் கொடுத்த வரம். அதற்கு மேலும் இங்கு இருந்து எங்களை மகிழ்விக்கின்றார்கள் என்றால் அது நாங்கள் செய்த போனஸ், எங்களுக்கு கிடைத்திருக்கும் போனஸ். இந்த தேவி அவர்கள் ஒரு பாடப்பட சொன்னார், நிலையில்லா உலகில் அலையும் மனதை அடக்கும் அம்பாளுக்கு அம்பாளை நாங்கள் வணங்க வேண்டும் என்று ஒரு அருமையான பாடலை பாடினார். இந்த அலையும் மனதை அடக்குவதற்கு இப்படிப்பட்ட விழாக்கள் எங்களை ஸ்டாப் டேக்கிங் என்று சொல்வார்கள். அதன்படி நாங்கள் இதில் இருந்து நாங்கள் அவர்கள் என்ன செய்தோம் என்று சொல்லும் பொழுது நாங்களும் எங்களுக்குள்ள நாங்கள் என்ன செய்தோம் என்று நாங்கள் எங்களை ஆராய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அவர்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான் இதை சேர்த்து விழா எடுக்கின்றோம்.
அதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஏனென்றால் மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே மாதிரி அவர் நற்குணங்கள் எங்களுக்கும் வர வேண்டும் என்று நாங்கள் விருப்பமடைந்தால் நாங்கள் 80 வயதில் 100 வயது வரையும் இருக்கலாம். ஆகவே இந்த விழாக்கள் எங்களுக்கு படிப்பினை உண்டாக்கும் என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அத்துடன் இருவர்கள் எங்களுக்கு உறவினர்கள், எனது சித்தப்பாவின் மனைவியாரின் அக்கா கனம்மா வாத்தியார், கிருஷ்ணர் அவர்கள் எங்கள் ஊரிலே இருப்பவர்கள் சொந்தக்காரர். உங்களுக்கு தெரியும், அவருடைய பாட்டை கேட்டு மயங்கி கல்யாணம் செய்தென்று கேள்விப்படுகின்றேன். இன்றைக்கு தான் நான் கேள்விப்படுகின்றேன். அவர் அருமையான பாடுவார்கள். எனது தகப்பனார் இருக்கும் பொழுது 60வது திருமண விழாவுக்கு வந்திருந்தார்கள். அது வந்து சொன்னார், நீங்க எல்லாரும் இந்த விழாக்கு போவது பெரிய கஷ்டம். ஏனென்றால் 60 வயது வரைக்கும் இருக்க வேண்டும். 60 திருமணமாக 60 வருடங்கள் பூர்த்தியாக வேண்டும். இப்ப 2 போகுது, அது வேறு விஷயம். 60 வயது இருக்க வேண்டும். மற்றபடி சுகதேகியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு கனம்மா வாத்தியார் கதைக்கும் பொழுது அவர் ஆழமாக சிந்திக்கக்கூடிய வல்லமை வாழ்ந்தவர்கள் என்று எனக்கு மிகவும் இருந்தால் அவர் படிப்பு உழைப்பால் இருந்த இருவரும் பார்த்திருக்கிறீர்கள். 2 பேரும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். நீங்கள் 60 வருடங்களுக்கு முன் நீங்கள் கிராம சூழ்நிலை பார்க்க வேண்டும். இப்போ உள்ள இருக்கும் அத்தனை வசதிகள் அங்கே இருப்பதில்லை. படித்தவர்களும் குறைவு. எங்கள் கிராமம் படிப்பால் அவ்வளவு முக்கியம் கொடுக்காத கிராமம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறி வந்து இப்பொழுது எல்லோரும் படிப்பினால் தான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். படிப்பில்லாவிட்டால் நாங்கள் இருக்கவே மாட்டோம். எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அவ்வளவு முக்கியத்துவம். அந்த படிப்பை வளர்ப்பதற்கு ஒரு ஆசிரியர் தேவை. அந்த ஆசிரியரை எங்கள் சமூகத்தில் இருக்கும் செங்குந்தாய்ந்த கல்லூரியில் இருந்து எங்கள் குடும்ப பிள்ளைகளுக்கு எல்லோரையும் நன்றாக படிப்பித்து உலகத்தில் கொண்டு வந்த திருமதி கிருஷ்ணர் கனமாவதி அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளோம். என்ன இதென்றால் கனமாவதியாரும் திரு கிருஷ்ணர் அவர்களும் இருவரும், கிருஷ்ணர் அவர்கள் அதிகமாக இருந்தது வெளியூர். அவர் தெரியுமா, கொழும்புல இருந்திருப்பார். இவர் யாழ்ப்பாணம். உங்களுக்கு தெரியும் தானே, வீக்கெண்டுக்கு வந்துட்டு போவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை, எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை. குடும்பத்தை வேலை செய்து கொண்டு அதே நேரத்தில் ஒரு தாயின் தந்தையுமாக இருந்து பிள்ளைகளை வளர்த்த பெருமைப்பட்ட தாய் கனம்மா வாத்தியார் என்றால் நான் மிகவும் சந்தோஷமாக சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு தெரியும், செங்குந்தா பள்ளிக்கூடத்தும் போது இந்த எங்கள் இங்கே இருப்பவர் மகன், மூத்த மகன் கோபுவையும் கூட்டிக் கொண்டு போவார் பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் வச்சு தான் படிப்பிப்பார். ஏன்னு சொன்னால் எங்க சைல்ட் கேஸ் அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப பள்ளிக்கூடம் தான் சைல்ட் கேஸ். அவ்வளவு தூரம் பிள்ளைகள் தங்களோட இருந்து அந்த சின்ன வயதிலே இருந்து அந்த சூழலை மிகவும் உணர்ந்து நன்றாக வளர்த்து எல்லோரும் பிள்ளைகளும் நன்றாக படித்து நன்றாக இருப்பதற்கு காரணம் சின்ன வயதில் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டிய ஆர்வமும் படிப்பில் ஆர்வமும் அதன் தேவையான முக்கியமான ஒரு உணர்வை உண்டாக்கிய பொறுப்பு தாய் தந்தையர்களுக்கு சாரும். முக்கியமாக தாய்மார் செய்யும் முயற்சியே பிள்ளைகளை மேல் நோக்கும் என்பதில் ஒரு விதத்தில் முக்கிய உண்மை என்பதை இங்கு நான் காணக்கூடியதாக இருக்கின்றது என்று நான் கண்ணீரம் எடுக்க விரும்பவில்லை. கலத்தி கொண்டே போகலாம். ஆனால் இன்று இந்த விழாவில் தலைமை வந்திருந்து எங்கள் எல்லோரும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும் திருமதி கிருஷ்ணர் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து அவர் துணையோடு இன்னும் நன்றாக நாங்கள் 100 வருட விழாவை கொண்டாடக்கூடிய வல்லமையை ஆண்டவன் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்து நாம் இங்கு சேவை பாராட்டு விழா நடத்துகிறோம் என்பதை தானாகவே கேள்வியுற்று டென்மார்க்கில் இருந்து எமது பாடசாலையின் பழைய மாணவன் கவிவேளம் கலாநிதி ஜெயக்குமார் அவர்கள் மனம் வந்து அனுப்பி வைத்திருக்கும் வாழ்த்து பாவை
திரு நாவண்ணா பார்த்திபன் அவர்கள் சபையோருக்கு வாசித்து காட்டும்படி தயவாக அன்புடன் அழைக்கிறேன். நாஞ்சுடர் திருமணி கனகம்மா கிடன் அவர்களும் ஆற்றிய சமூக பணிகளை பாராட்டி அவர்களை கௌரவிக்கும் முகமாக ஆஸ்திரேலியாவில் இயங்கும் யாழ்ப்பாணம் செங்குந்தா இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினால் 11/3/2007 அதாவது இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட பாராட்டு விழாவின் போது டென்மார்க்கில் வசிக்கும் மேற்படி கல்லூரியின் பழைய மாணவரான கவிவேலும் கலாநிதி ஜெயக்குமார் முத்துக்குமாரசாமி அவர்களால் மனம் வந்து அளிக்கப்பெற்ற வாழ்த்துப்பாவை இப்பொழுது நான் வாசிக்கிறது. ஈழன் நாட்டினில் இலங்கும் பெரும்பதி யாழ்ப்பாணத்தின் ஆட்சி தலைநகர் செங்கை நகரென சிங்கை நகரென எங்கும் ஒலித்திடும் எங்கள் தலைநகர் நல்லூர் அரசென நானிடம் போற்றிடும் குந்தக கடவுளாய் குமரன் கை வேலினை வந்தி துலகினர் வரம்பெரு திருநகர் கந்த புராண காவியம் போற்றிடு கந்தன் பின்னவர் நவ வீரர் சேர் வீரவாகு தேவரதம் மரபினர் சூரரை ஒழித்தே தேவரை காத்திடும் கௌரியின் மைந்தராம் குந்தவேல் கையினர் கௌரி கோத்திரம் எனவரு குலத்தினர் தமிழக தொப்புள் கொடியென தம்பணி தமிழகரம் ஈழகம் தமிழ் தழைத்திட ஆனவர் கொடிக்கவி பாடிய தில்லைவாழ் அந்தனர் கொற்றவன் குடிவாள் முதலியார் குருவழி நெசவு கஞ்சியால் பக்குவம் சேர்த்தவோர் சிவனருட்சீலர்கள் நெசவனும் உடையினால் அம்மட உலகினும் அம்மனிதர்களை முழு மனிதரென முதலிறை வகுத்ததாய் சட்டை நாதர் சிவனெனும் தந்தை சேர் தையல் நாயகி அம்மையின் காவலர் நந்தி கோத்திரர் எனும் மரபேற்றவர் ஆலய தொண்டினர் அர்ச்சகரானவர் ஆகம விதிகளில் ஒழுகிய முன்னவர் அசூசையாய் கருணால் 16 என்றுதான் ஆனமுன் மரபினை துடக்கெனத் தொடர்பவர் நாடும் காத்தனர் நன்தமிழ் முதலிகள் உயர் மானத்தையும் உடல் மானத்தையும் படையென உடையென பாரினில் வகுத்தவோர் சிந்தைக்கு இனிய சிறப்பெல்லாம் பூண்டவோர் முந்தை தமிழர் மரபது ஓங்கிட யாழ்ப்பாணத்து நல்லரசு ஆண்டவர் பண்டை பழங்குடி பண்பினில் உயர்ந்தவர் மன்னகம் வாழ வகை செய்யும் மரபினர் முதலி பிள்ளைகள் மரபு நல்லூர்தரு குட்டி பிள்ளையாம் தந்தைசை மந்தனே பெட்டி தொட்டியில் தன்புகள் பரப்பிட அன்ன பிள்ளையை அன்னையன்றாக்கியே குலமது போற்றிடு கிருஷ்ணர் என்றானவர் குவலயம் போற்றிடு குணநலம் நிறைந்தவர் குலமது ஆக்கிய கல்வியாம் சாலை சொல் செங்குந்தா இந்து கல்லூரி மாணவர் இந்து கல்லூரி யாழிலும் பயின்றவர் உத்தமர் உதவி அரச அதிபராய் சத்திய காத்து தன் பணி நேர்த்தியார் அக்கம் பக்க ஊர் அடுத்த மாநிலங்களும் தக்கவர் சேவையின் தலைமகன் என்றிட பண்பினில் நல்லவர் பகுத்தரில் கிணியவர் லயன்கிளப் இருந்தும் தான் ஈழவர் வாழ்கிற பயன்தரு காரியம் செய்து பெயர் பெற்றவர் குலத்தவர் கோயிலாம் சட்டைநாதர் சிவன் தலப்பரிபாலன தலைவர் என்றானவர் புலம்பெயர் பூமியாம் ஆஸ்திரேலியாவினில் நலம் தரு தொண்டுகள் நம்மவர் கீர்ப்பவர் பாலனில் பயின்றதம் பள்ளியை மறந்திடா சீலரா என்றும் தம் செங்குந்தா பள்ளியே ஓங்கிட புலம்பெயர் மண்ணிருந்து ஆற்றிடும் வீங்குயர் பணியலாம் விளங்குமாம் பொலிவன இத்தகு சீலரோ இவ்வகை உயர்வுற ஒத்தவர் ஆக்கித்தம் ஒன் பணி தரவன தம்பு என்றேத்திடும் முதலியாம் தந்தையும் அம்மணி பிள்ளையாம் அன்னையும் ஈந்தவோர் கருத்துயர் கனகம்மா துணைவியே வாய்த்தனர் அன்னவர் அறிவினால் உயர்ந்தவோர் தலைமகள் செங்குந்தா பள்ளியில் சிறந்தவோர் மாணவி இந்து கல்லூரியாம் மருதனா மடந்தரு ராமநாதனில் இணைந்துயர் வாகினர் இந்து கல்லூரியாம் யாழ்நகர் போற்றிட இனிதுர பயின்றவோர் இணையில்லா வித்தகி உயர் புகழ் தாங்கிடு சமூகம் சார் பள்ளியாம் செங்குந்த இந்து கல்லூரியை உயர்த்தினர் அக்கம் பக்க ஊர் அனைவரும் புகழ்ந்தனர் தக்க கல்வியால் தன்மை உயர் வாகிட செங்குந்தா பயின்றனர் கனகம்மா வாத்தியார் தந்தன கல்வியால் தலை நிமிர்ந்து உயர்ந்தனர் கடமை என்றதன் கல்லூரி ஓங்கிட கடமைகள் நிறைவு நாள் வரை பணி தந்துதான் உருகிடை கால அதிபரென என்றானவர்
கட்டிய கணவன் குழந்தையர் உறவுட கருத்துடன் உழைப்பவர் சிக்கன செலவினர். அனைவரும் பொருளியர் வளம்பெறு போதனை இனிதுர ஊட்டினும் இந்தமிழ் முதல்வியார் கனகம்மா வாத்தியார் கிட்னர் சமேதராய் இணைந்த நல் வாழ்வினை இனிதுர போற்றுவோம். பயன்தரு போதனை தல பல தரு பெரியவர் இருவரின் வாழ்வன இவ்வுலகோங்கிட பண்புடம் பணியலாம் பாருக்கென்றாக்குவோம். பாரலாம் செழிக்குக பல்லாண்டு வாழியவே. சுபம் சுபம் சுபம். நன்றி. இதுவரையில் டென்மார்க்கில் இருந்து நமது பாடசாலையில் பழைய மாணவன் கல்விவளம் கலாநிதி ஜெயக்குமார் அவர்கள் அனுப்பி வைத்த வாழ்த்துப்பாவை வாசித்து காட்டிய நமது செங்குந்த இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் உபதலைவர் திரு நாவண்ணா பாத்தியவான் அவர்களுக்கு நமது நன்றிகள். இப்பொழுது நமது பாடசாலையின் உபதலைவர் திரு நாவண்ணா பாத்தியவான் அவர்கள் தான் வாசித்து காட்டிய வாழ்த்துப்பாவினை திருமதி கிட்னர் அவர்களுக்கு வழங்குவார்கள். Next, we kindly invite this Gayatri Udyakumaran to deliver a few words about her grandparents. Both Appapa and Appamma are very religious people. They always speak very highly about the importance of prayers and religious values. Appapa is a kind, gentle, honest, and loving-natured person. These qualities have earned him numerous friends around the world. I've heard that he has done a lot of service in Jaffna while he was working as an assistant government agent. Even after retirement as an active member of the Lions Club and Red Cross Society, he has helped many people, provided to the community and school, and thank you for being an example to the younger generation. Now a few words about Appamma. Appamma, as a teacher and vice principal of Sangunda Hindu College, has contributed a lot to the school community. I heard that she was a teacher at the same school throughout her career. That is 40 long years. Well done. I've heard her talking affectionately about her past students. Whenever she hears about their achievements, she beams with pride as she tells us that he or she was my past student. She also always talks to us about the importance of education. I've heard from my parents that she was one of the first ladies from our village to obtain a degree from London. Through her initiative, dedication, and hard work, she obtained this qualification. Hats off to you, Appamma. Even though she has retired from teaching, her love and craving for acquiring knowledge has not stopped. Even with her poor eyesight, I have seen her reading more and more books to gain knowledge. Your reading habit is an inspiration to the younger generation. Appamma is also passionate about the younger generation learning the mother tongue Tamil. She has requested us to learn the Tamil language in order to appreciate the beauty of the Tamil literature. Appamma, we sincerely appreciate and thank you for your valuable contribution to the school community. May God bless you both with a healthy and happy life. பழைய மாணவர் சங்கம் சார்பாக திருமதி மனோன்மணி வரதராஜா அவர்கள் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து பாவனை இப்பொழுது திருமதி ஷியாமளா உதயகுமார் அவர்களை வாசிக்குமாறு அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் இயங்கும் யாழ்ப்பாண செங்குந்து இந்த கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினரால் 11/3/2007 ஏற்பாடு செய்யப்பெற்ற மதிப்பிற்குரிய திருமதி கிட்னர் தம்பதிகளின் சேவை பாராட்டு விழாவின் போது கனடாவில் இயங்கும் யாழ்ப்பாணம் செங்குந்த இந்து கல்லூரி பழைய மாணவர் ஆசிரியர் நலன் விரும்பிகள் சங்கத்தினரால் மெனமு வந்து அளிக்கப்பெற்ற வாழ்த்துப்பா. நல்விளக்காகி நல்வழி காட்டிய நலமார் கல்லூரி கல்வியே கண்ணாய் கண்ட மூலதனமாம் பல்லோரும் போற்றவே பரிமளித்தே உலகில் வல்லமை
பெற்றுயர்ந்து விரைவாக வளர்கின்றாள். செங்குந்தா கல்லூரி எனும் பெயர் தாங்கியே மங்கா புகழுடன் மாநிலத்தில் நின்று பண்பினை கற்பித்த பல்கலைக்கழகமாய் கண்ணை போலவே என்றுமே காக்கின்றாள். அன்பான அதிபரும் ஆசிரியர் பலரும் தான் தம்மை அர்ப்பணித்தே தம் கடமை ஆற்றினரே. அவ்வழியில் சேவை செய்த அணங்கு கனகம்மா திவ்ய சொரூபியாய் தினம் வலம் வந்தனளே. பட்டதாரியாய் பட்டமும் தான் பெற்ற மகள் திட்டத் தெளிவாக திறமையுடன் கற்பித்தே கட்டங்களாய் மாணவரை கதிர் போன்றே களமதிலே விட்ட பெருமையினை விழுமியமாய் காத்தனளே. கண்ணியத்தை கடமையினை கண்ணாக காத்து வந்த தன்னழியான தயாவான உத்தமர் கிட்னருமோர் பண்பான கணவருமாய் பொறுமைக்கோர் இருப்பிடமாய் வண்ண மக்களை பெற்று வளமாக வாழுகின்றார். அரச உப அதிபர் என பதவியும் தான் தங்களுக்கு தரமாய் அமைந்து தக்கோனாய் ஆக்கியதே. வரந்தான் பெற்றனையோ வளமான வாழ்வு பெற கரம் கூப்பி வணங்குகின்றோம் தந்தனது அருளதிலே. அருகருகே எமதில்லம் அமைந்ததனால் நாங்களுமே விருப்புடனே ஒற்றுமையாய் இன்புற்றே வாழ்ந்திருந்தோம். போர்ச்சூழல் காரணத்தால் பொலிவிழந்த வாழ்வதனும் நாட்டிசையும் சிதறியதால் நெளிவடைய வைத்ததுவே. ஈருடலாய் ஓரீர் போல் இயைந்த உம்வாழ்வு பாரினிலே உயர்ந்து நின்று பக்குவமும் பெற்றதுவே. வாரிசாய் வந்துதித்த வண்ண மக்கள் பேரருமே ஆறா அமுதம் என அகமகிழ வைக்கின்றார். வாழிய நீவிர் வளர்க உம் ஆயுள் சீரிய பண்பும் சிறந்திட வாழ்க நீடிய சுகமும் நிலைத்திட வேண்டி ஆடிய பாதனை அனைவரும் தொழுவோம். சுபம் சுபம் சுபம். திருமதி மெனோன்மணி வரதராசன். விழாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட வாழ்த்துப்பாவை வாசித்த திருமதி சியாமளா உதயகுமார் அவர்களுக்கு உமது நன்றிகள். இப்பொழுது கனடாவிலிருந்து அனுப்பி திருமதி சியாமளா உதயகுமார் அவர்கள் வாசித்த வாழ்த்துப்பாவினை திருமதி கிண்டர் அவர்களுக்கு திருமதி சியாமளா உதயகுமார் அவர்கள் வழங்குவார். இருங்க அடுத்து லண்டனில் இயங்கும் நமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் சார்பாக திருமதி கிட்னர் அவர்களின் சேவை பாராட்டு விழாவில் அனுப்பி வைக்கப்பட்ட வாழ்த்துப்பாவினை இப்பொழுது வாசிக்கின்றேன். வாழிய பல்லாண்டு. செங்குந்த இந்து கல்லூரியின் பழைய மாணவர்களாக வழிகாட்டிகளாக தம்படி தொடரும் மதிப்பிற்குரிய திருமதி கிட்னர் தம்பதியினரை பாராட்டி கல்லூரியின் ஆஸ்திரேலிய கிளைஞரால் 11/3/2007 ஏற்பாடு செய்யப்பட்ட பாராட்டு விழாவின் போது மேற்படி கல்லூரியின் பிரித்தானிய கிளைஞரால் மனம் வந்து வழங்கப்பெற்ற வாழ்த்துப்பா. விருத்தம். சீர்மூத்த செந்தமிழர் யாழ்ப்பாணத்தே சிறப்புடனே சைவமுடன் தமிழை காக்க தேர்ந்த ஒரு நெற்குடியாம் சுந்தரதாமே திருநகரின் பழம்பெருமை தூக்கும் சீரார் சர்ந்தபதி நனில் பலவாம் சைவக் கோயில் தர்மமுடு நிறுவனங்கள் கல்விச்சாலை வேரெனவே வகுத்தகம உறவோர் தம்மால் விளங்கு தமிழ் தாழ்நகராய் வளர்ந்தாமே. பரங்கியரால் பக்தியுடன் கல்வி போன 16ஆம் நூற்றாண்டின் பின்னால் கூட அறத்துடனே உரிமைக்காய் உழைத்தோர் போர் அயராதே அடுத்து வரும் நாளை எண்ணி புறப்பட்டார் மூண்ட தமிழ் சைவம் போற்றி புதியலென பண்பாட்டை காத்த பேரர் அறந்தழைக்க உழைத்தபடி கமையும் சாட்சி அருமைமிகு கிட்னர் கனகம்மாதாமே. படித்தவரும் பாமரரும் போற்றுமங்கள் பண்பாளர் அரசதிபர் கிட்னர் அந்நாள் துடிப்பான இளைஞரும் தான் மெச்சுவார்கள் தூய பணியாளர் துணைக்கனகம்மாவோ. படிப்பித்தே பாலகரை பெரியோராக்கி பார்த்த பெரும் பதில் அதிபர் பாரை போற்றும் நடிப்பறியா நல்லவர்கள் நாமம் வாழ நாளினமே கிட்னர் கனகம்மாக. வணக்கம். ஆக்கம் பன்முகபாரதி. இப்பொழுது லண்டன் இயங்கும் பழைய மாணவர் சங்கம் அனுப்பி வைத்த நான் வாசித்த வாழ்த்து பாவினை அவர்களுக்கு அடுத்து எமது அழைப்பை
ஏற்று இன்றைய விழாவில் பங்கு பெற்றி விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் இன்றைய விழா தலைவர் மதிப்பிற்குரிய திரு எஸ் சின்னையா அவர்கள் கிழக்கு மாகாண விபுலானந்தர் ஆரம்பித்த ராமகிருஷ்ண மிஷன் சிவானந்த வித்தியாலயத்தில் நீண்டகாலம் கல்வி கற்று பின்னர் மேற்படிப்பை மேற்கொண்டு கணக்காளரான பின்பும் ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிகளுடன் தொடர்புகளை வைத்திருந்து மக்களுக்கு சேவை செய்வதோடு அல்லாமல் ஆஸ்திரேலியா வந்தும் இங்கு உள்ள ராமகிருஷ்ண மிஷனில் இவரும் துணைவியாரும் முக்கிய உறுப்பினராக இருந்து இங்கிருந்து இலங்கை தமிழ் மக்களுக்கு தம்மாலான சேவைகளை செய்து வருகிறார்கள். இவரது துணைவியாரும் மட்டக்களப்பு ஆனந்தி பெண் ஆங்கில உயர் பாடசாலையில் கல்வி கற்று பின்னர் இந்தியாவில் படித்து பட்டம் பெற்றவராவார். இவரது பெற்றோர்களும் மட்டக்களப்பு ஆனந்தி பெண்கள் ஆங்கில உயர் பாடசாலைக்கும் ஆண்கள் ஆங்கில உயர் பாடசாலைக்கும் அதிபர்களாக இருந்தார்கள் என்பதும் மட்டக்களப்பில் அநாத இல்லத்தை முதலில் ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி வந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய விழாவில் முக்கிய நிகழ்வான இன்றைய விழாவின் கதாநாயகன் மதிப்பிற்குரிய திரு கிட்னர் அவர்களுக்கும் இன்றைய விழாவின் கதாநாயகி மதிப்பிற்குரிய திருமதி கனகம்மா கிட்னர் அவர்களுக்கும் கேடயம் வழங்குவதற்காக இன்றைய விழா தலைவர் மதிப்பிற்குரிய திரு சின்னையா அவர்களையும் அவரது துணைவியார் மதிப்புக்குரிய திருமதி மல்லிகா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். முதலில் மதிப்புக்குரிய திரு எஸ் சின்னையா அவர்கள் எங்களுடைய இந்திய கதாநாயகன் மதிப்புக்குரிய திரு கிட்னர் அவர்களுக்கு இந்த கேடயத்தை வழங்குவார்கள். அடுத்து இன்றைய விழாவின் கதாநாயகி திருமதி கனகம்மா கிட்னர் அவர்களுக்கு இன்றைய விழா தலைவரின் துணைவியார் திருமதி எஸ் சின்னையா மல்லிகா சின்னையா அவர்கள் இந்த கேடயத்தை திருமதி கனகம்மா கிட்னர் அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பார்கள். இப்பொழுது இன்றைய விழா தலைவர் மதிப்புக்குரிய திரு எஸ் சின்னையா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மதிப்புக்குரிய திரு கிட்னர் அவர்களுக்கும் திருமதி கிட்னர் அவர்களுக்கும் வணக்கம் கூறி சபையர்களுக்கும் வணக்கம் கூறி என்னுடைய சிறுவையை கூறுகிறேன். கிட்னர் தம்பதிகளை பற்றி தெரியாதவர் நம்மில் யாரும் இல்லை. இவர்கள் நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார்கள். கிட்னர் தம்பதிகள் கல்வியே உயர்ந்த செல்வம் என்று வாழ்ந்தது மட்டுமல்லாமல் தங்கள் கல்வி முயற்சியாலும் கடும் உழைப்பாலும் மக்களுக்காக அயராது சேவை செய்திருக்கிறார்கள். திரு கிட்னர் அவர்கள் அரசாங்க உப அதிபராக சிறப்பாக கடமையாற்றினார். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண பாடசாலை, பழைய மாணவர் சங்கம், லயன்ஸ் கிளப், கோவில் பரிபாலன சபை என்பவற்றில் மிக பொறுப்பு வாய்ந்த பதவிகளை ஏற்று சமூக தொண்டாற்றினார்கள். திருமதி கிட்னர் அவர்கள் நீண்ட காலமாக பட்டதாரி ஆசிரியராகவும் இடைக்கால அதிபராகவும் சேவை செய்தவர். அத்துடன் அநேக மாணவர்களின் மேம்பாட்டு மிக அக்கறை கொண்டு அயராது உழைத்தவர். நாங்கள் கிட்னர் தம்பதிகளை அந்யோன்யமாக அறிந்து பல தொடங்கியது சின்னிலே தான். எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் இனிய பேச்சாலும் உயர்ந்த கருத்துக்களை இலகுவாக எடுத்துச் சொல்வார்கள். அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. கிட்னர் தம்பதிகளின் மதிப்பற்ற சேவைகளை பாராட்டி நடத்தும் இந்த விழாவில் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகிறோம். சேவை தொடர்ந்து நம் சமுதாயத்துக்கு நீண்டகாலம் கிடைத்தருளும் வண்ணம் எல்லாம் உள்ள இறைவனை உளங்கணிந்து வணங்கி அன்பார் சிறுவார்த்தை முடிக்கிறேன். சின்னையா அவர்கள், நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தற்காலிகமாக இதுடன் நிறுத்திக் கொண்டு நமது சிற்றுண்டிகளில் பங்கு பெற்றுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். சிற்றுண்டிகள் தொடர்ந்து நீங்கள் உணவருந்தும் வேளையில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொள்ளும். நன்றி. இருந்து அனுப்பப்பட்டது
மங்கள சாசனம் திருமதி கிட்னர் அவர்களுக்கு. மலர்மிசை ஓடும் மாடும் காணா அழகிலா ஆடலுடைய அப்பன் மலர்தலை உலகத்து மானிடம் போல் நலமிகு நல்லூரில் நாடி ஆட்கொண்டான். பெருங்கருணை தெய்வமாய் கிட்னர் குடும்பம் பெருமைமிகு மாநிலத்தில் கல்விகள் தேவாய் பெருமை தேடா சிவராசி கட்குசை சேவை பெருங்கதையாய் என்றும் எழுத்தில் அடங்கா. பெருமைசார் மாசிவ கொண்டல் பாரில் பெருக்கிய பக்தினரி முக்தினரி யாவும் பெருங்கருணை தென்னருதில் வீசுகின்ற சுகம். பெருஞ்சரத்தில் மெல்லிகை மாலைகள் சூட்டி பெருசுவை தேனமது பச்சனங்கள் ஊட்டி பெருமாட்டி தம்பதிகள் வாழ்கவே. பெருஞ்சரத்தில் மெல்லிகை மாலைகள் சூட்டி பெருசுவை தேனமது பச்சனங்கள் ஊட்டி பெருமாட்டி தம்பதிகள் வாழ்கவே. சீரோக்கு கல்லின முன் போற்றும் பரவசமாய் தேர்வலர்கள் பெற்றெழும் நாயகியும் நற்பண்பாள் சீர்பெருகு மேம்பாடு எய்தியோர் கல்வளமும் நேர்த்தியாய் வேத பாடல் ஆய்வுரைகள் சொல்லியும் சீர்மேவு ஆலயத்தில் தேவாரம் பாடியும் நேர்த்தியாய் சந்த பொலிவுடன் தம்பதிகள் சீரகரம் போல் விழாக்களில் சேர்ந்து தீர்க்கமான சீரென்றும் மாவறிவும் மாசிவமாய் சீர்பெருக சம்சித்தானந்தமே செம்பொழிய தீர்த்தனருட் பார்வையில் சார்ந்து வெண்பா கண்ணிற்கும் நற்கரத்திற்கும் இன்பம் ஊட்டுவிழா கண்ணொளி சிந்தும் திறமைசார் கண்ணவன் தன் சுடரில் கிட்னர் தம்பதி மூதாக்கள் தன்பொழிவு எய்திய சிறப்பு. வித்தாய் முளையாய் விளையாய் விளை பொருளாய் இத்தனை சீர்நிலைகள் தாண்டியே எத்திக்கும் இன்னமுதல் கல்வி சேவையில் மக்களை முன்னேற்றி இன்ப நிலை எழுத வைத்த பட்பு. திருநிறை தம்பதிகள் கிண்ணரும் கனக திருமாது மாற்றிய சேவை நில திருப்தியில் என்றுமே பல்லின மக்களின் போற்றுதலை என்பொருக கேட்டறிந்த நண்பன். கிராமங்கள் தோறுமே வேலையில் சென்று கிராமவாசிகள் முள்ளியான் ஊரில் நிராசைய விவசாய மக்களின் பாராட்டு போற்றல் விவரணம் கேள்வியுற்ற கொண்டு கல்லூரி காலத்தில் நண்பன் குமாரசாமி கல்விமான் கிட்னரின் பாவித்த நெல்லாங்கு ரசாயன குறிப்பேட்டை நான்கோரா தீந்தரளி ரசாயனத்தில் முன்னிலையில் வைத்தார். நண்பரின் பேருதவி பந்தியில் சோதனையில் கண்டேறு பார்வை போல் நம் திறமை முன்னேறி தற்போதும் நண்பர்கள் கூற கேட்கும் இன்பமே கற்றறிந்த சீராளானை நினைக்க தற்போதும் நண்பர்கள் கூற கேட்கும் இன்பமே கற்றறிந்த சீராளானை நினைக்க கற்றறிந்த உள்ளுணர்ச்சி தேற்றோராய் ஒன்று பெறு கற்புற சிந்தையராய் பேருருள் சாற்றியே சந்ததிக்கும் நல்லுணமும் சீவனுக்கு நல்லுணர்வும் இத்தமும் ஊட்டுவித்த மேன்மை. வித்தியா காதலமே ஒப்பிலா பேரன்று வித்தக கூற்றினை பண்பாக வித்திட்ட செங்குந்தா இந்து கல்லூரியில் சீரொருவர் செங்கமெல செல்வி கனகம்மா. வித்தியா காதலமே ஒப்பிலா பேரன்ற வித்தக கூற்றினை பண்பாக வித்திட்ட செங்குந்தா இந்து கல்லூரியில் சீரொருவர் செங்கமெல செல்வி கனகம்மா. சந்தன வாசமாய் காரணம் போற்றவே சந்தனமும் பல்கலை பீடமாய் சந்த சமஸ்கிருதத்தில் லண்டன் BA பட்டம் பெற்ற சமய பூசணி கனகம்மா. கரையிலா கல்வியை எட்டவாள் நாளில் நிறையேறு முன்னே ஓத்துறையில் விரைவாய் கற்பித்த பேரறிவர் சீர்கனகம்மாவை கற்றறிந்தார் கண்டவாறு காண். பொலிகவே வாழ்க்கையினம் போற்றுக பொன்னடி ஒளிகவே அந்தனிட்டு ஓங்கார ஒளியில் உண்மைய ஆனந்த ஓங்கொடியில் சந்ததி உண்மை சொறிவுகளாய் ஓங்குக. பொலிகவே வாழ்க்கை நிலம் போற்றுக பொன்னடி ஒளிக்கவே அந்தளித்து ஓங்கார ஒளியும் உண்மைய ஆனந்தமாம் ஓங்கொடியில் சந்ததி உண்மை சொரூபிகளாய் வாழ்க. சுபம். ஆக்கம் டாக்டர் கானா நடராஜா from London. திருநிறை தம்பதிகள் கிட்னரும் கனக திருமாதும் எந்நாளும் நலமாக வாழ்க நாமும் வாழ்த்துகின்றோம். வணக்கம்.
லண்டனிலிருந்து திரு தயாகரன் குமாரசாமி அவர்கள் எழுதி அனுப்பியுள்ள எனது நினைவுகள் என்பதை பற்றி வாசிக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் இயங்கும் யாழ்ப்பாணம் செங்குந்த இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் தமது சங்கத்தின் உப போஷகர்களாக சேவையாற்றி வரும் திருமதி கிருஷ்ண தம்பதிகளின் சேவைகளை பாராட்டி இன்று நடத்தப்படும் இச்சேவை பாராட்டு விழாவில் லண்டனில் வசிக்கும் குமாரசாமி தயாகரன் ஆகிய நான் எனது உள்ளக்கிடக்கை நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மதிப்பிற்குரிய திருமதி கிருஷ்ண தம்பதிகளின் சேவைகளை பாராட்டி இன்று நடத்தப்படும் இச்சேவை பாராட்டு விழாவையிட்டு ஆஸ்திரேலியாவில் இயங்கும் யாழ்ப்பாணம் செங்குந்த இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் நிர்வாக சபை அங்கத்தினர்களுக்கு முதலில் எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சேவை பாராட்டு விழா மிகவும் வரவேற்கத்தக்கதும் நிச்சயம் நடத்தப்பட வேண்டியதுமான ஒன்றாகும். இச்சேவை பாராட்டு விழா சேவை செய்தவர்களை கௌரவித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இளம் சந்ததியினரையும் மக்களுக்கு சேவை ஆற்ற அவர்களை ஊக்குவிக்கும் செயலாகவும் அமைகிறது. இச்சேவை செய்தவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் இது பெரிதும் உதவுகிறது. இதையே மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சான்றோர் கூறுவார்கள். எனது சிறுவராயம் தொடக்கம் மதிப்பிற்குரிய திருமதி கிருஷ்ணன் தம்பதி அவர்களை நான் நன்கு அறிவேன். மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணன் அவர்கள் ஒரு குருவிடமும் சங்கீதம் படிக்காத இசை ஞானி. தானாகவே சங்கீத ராகங்களை பயிற்சி செய்து தன்னை வளர்த்து கொண்டவர். வவுனியா அரசாங்க அதிபர் தலைமையில் இவர் செய்த கதாபிரசங்கத்தை கேட்ட அரசாங்க அதிபரே இவரை மிகவும் மெச்சினார் என்று கேள்விப்பட்டேன். இவர் இன்னும் கூட எங்கு பாடல்கள் ஒலிப்பதை கேட்டாலும் அவரை அறியாமலேயே அவரது கைகள் தாளம் போடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தனக்கு இசை மேதை டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடல்கள் என்றால் உயிர் என்றும் அவரே தனது மானசீக குரு என்றும் கூறுவார். பொதுவாக எல்லோரும் தமது சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு நிம்மதியாக வீட்டில் ஓய்வாக வாழ விரும்புவார்கள். ஆனால் இவரது செயலோ வியப்பிற்குரியதாக இருக்கும். 1987 ஆண்டளவில் இலங்கை அரசியலில் நெருக்கடி ஏற்பட்ட போது வளமபோல் பாதிக்கப்பட்டது ஏழை மக்கள் தான். அவ்வேழை பாமர மக்களுக்காக மதிப்புக்குரிய திரு கிருஷ்ணன் அவர்கள் செஞ்சிலுவை சங்கம், லயன்ஸ் கிளப், கொழும்பிலுள்ள வர்த்தகர்கள் சங்கம் என்பவற்றின் மூலமாக ஆற்றிய பணிகள் வார்த்தையில் விவரிக்க முடியாதவை. ஏனென்றால் அவ்வளவு கடினமான அரசியல் சூழ்நிலையிலும் மிகச் சிரமங்களுக்கு மத்தியில் ஏழை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அவர் அயராது உழைத்தார். இவரது அயராத சேவையை கௌரவிக்கும் முகமாக ஜாழ் சனசமூக நிலையம் பாராட்டி விழா எடுத்தது. இவருக்கு சேவை செம்மல் என்ற பட்டத்தை அளித்ததையும் மறந்துவிட முடியாது. தான் மட்டும் லயன்ஸ் கிளப்பில் இருந்து மக்களுக்கு சேவை ஆற்றினால் மட்டும் போதாது என்று அடுத்த சந்ததியும் ஈடுபட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பல துடிப்பான இளைஞர்களை ஒன்று சேர்த்து அழைத்து யாழ்ப்பாணம் நல்லூர் கிளை லயன்ஸ் சங்கத்தை புதிதாக ஆரம்பித்து இரத்த தான நிகழ்ச்சிகள், முதியோருக்கு இலவச கண் பரிசோதனை செய்து கண்ணாடி வழங்கல், பாடசாலை சிறுவர்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சத்துள்ள சூப் கேரட் வழங்கல், கணவனை இழந்த அல்லது மிக வசதியற்ற பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கல் போன்ற பல சேவைகளை செய்துள்ளார். ஜாழ் நல்லூர் சட்டநாதர் ஆலய நிர்வாகம் பரிபாலன சபைக்கு வந்தபோது மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று வாழ்ந்த மதிப்புக்குரிய திரு கிருஷ்ணர் அவர்களுக்கு அதன் தலைவர் பதவி தேடி வந்தது. இவர் தலைவராக இருந்த 3-4 வருடங்களில் ஆலயம் கண்ட மறுமலர்ச்சி அளவிட முடியாதது. தனது தன்னலமற்ற பொறுப்புணர்ச்சி உள்ள சேவை மனப்பாங்குடன் கூடிய நிர்வாக திறமையினால் ஆலய நிர்வாக சபையை தடங்களின்றி சீராக கொண்டு சென்று சித்திர தேர் செய்யத்தேரில் சட்டநாத பெருமானை ஊர்வலம் கொண்டு சென்று சேர்த்த பெருமை இவரையே சாரும். இதேபோல் இவர் செய்த சேவைகளை இன்னும் தொடர்ந்து கூறிக்கொண்டே போகலாம். ஒரு ஆணின் வெற்றியின் பின்னே ஒரு பெண் எப்பொழுதும் இருப்பாள் என்று நாம் பல சரித்திரங்களுக்கூடாக பார்க்கிறோம். அவ்வாறே மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணன் அவர்களின் வெற்றி சேவைகளுக்கு பின்னால் மதிப்பிற்குரிய திருமதி கிருஷ்ணன் அவர்கள் உறுதுணையாக இருந்தார் என்பது நிதர்சனமான உண்மை. இவர் யாழ்ப்பாணத்தில் இருந்தே இலங்கை பிஎஸ்சி, லண்டன் BA பட்டங்கள் பெற்று பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து நீண்டகாலம் ஆசிரியராக கடமையாற்றி இறுதி ஒரு சில வருடம்
வருடங்கள் இடைக்கால அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திருமதி கிட்னர் தம்பதி அவர்களே, உங்களது சேவை பாராட்டு விழா நடக்கும் இந்த நன்னாளில் உங்களை மனதார வாழ்த்துவதில் பூரிப்படைகிறேன். உங்களை தொடர்ந்து நீங்கள் வளர்த்துவிட்ட இளம் சந்ததியினர் மக்கள் சேவையை சிறப்புற தொடர்ந்து செய்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையுள்ள தயாகரன் குமாரசாமி, லண்டன். இதைத் தொடர்ந்து லண்டனில் வசிக்கும் திருமதி சசி தவேந்திரன் அவர்கள் திருமதி கிட்னர் அவர்களின் சேவை பாராட்டு விழாவுக்காக மனம் வந்து அனுப்பி வைத்த கவிதை ஒன்றை திருமதி நிர்மலா ராசிங்கம் அவர்கள் இப்போது வாசித்து காட்டுவார். அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். மக்கள் சேவையே மகேசன் பணியென மனதில் உறுத்தியே வாழ்ந்த தம்பதியினரை வாழும் காலத்தை வாழ்த்திட வேண்டுமே. உதவி அரச அதிபராயும் உப அதிபராகவும் இருந்து ஊருக்கு பணி செய்த தம்பதியரை உள்ளப்பூரிப்புடன் வாழ்த்திட வேண்டுமே. சட்டநாத ஆலயம் மேவுற சாத்தியங்களை செய்திடவென வழிபடுவோர் சபைதனை வழிவுற அமைத்திட்டீர். வீதியில் சட்டநாதனின் தேரது வடிவாய் உருண்டிட வித்தாய் செயல்களை வளர்ந்திட்டீர் கிட்னர் ஐயா. செங்குந்த கல்லூரி மாணவர் கல்வியும் மைதானம் இல்லா குறையொன்றாய் முழுமையற்றி இருந்தமையால் மைதானம் பெறுவதற்கு மைக்கல்லாக நின்றதையும் நம்மூர் மக்கள் என்றென்றும் தம் மனத்தில் வைத்திருப்பர். நலம்புரி சேவை உங்கள் நாட்டம் என்று ஆனதனால் நலிவுற்ற மக்களுக்கு நற்பணிகள் செய்திட்டீர். நம்மூர் மக்களுக்காய் நலன்பணி புரியவென அரிமா சங்கத்தின் கிளையொன்றை அமைத்திடவே அரும்பாடு பட்டுள்ளீர், அரும்பணியும் புரிந்துள்ளீர். சங்கீத ஞானம் உங்கள் இதயத்தே வளர்ந்திருந்தும் இதமாக கிளை பரப்பாமல் இருக்கமுடன் கதவுகளை மூடி வைத்த மர்மம் என்ன? கிட்னருக்கேற்ற பாமாவாக துணைவியின் பின்புறம் இருந்ததுடன் செங்குந்த கல்லூரி மாணவரது பூகோள கணித அறிவினை கனிவாய் ஊட்டிய பணியது ஆரம்பம் முதல் இறுதி வரை கல்லூரி வளர்ச்சிக்கென்று ஆனதுவே. நாட்டுச்சூழல் நலிவுற்றிருந்ததனால் புலம்பெயர்ந்த வாழ்வை தொடர்ந்திடும் வரையில் நல்லூர் மக்களுக்காய் இருவர் பணியதும் இனிதாய் தொடர்ந்து இதனால் இவர் புகழ் இன்னும் இருக்குது. வாழிய இவர் புகழ், வாழிய இவர் நலம், வாழிய இவர் பணி, வாழிய வாழியவே. திருமதி சசி ரவீந்திரன், லண்டன். திரு கிட்னர் அவர்களுக்கும் திருமதி கனகம்மா கிட்னர் அவர்களுக்கும் பழைய மாணவர் சங்கம் அளிக்கும் கௌரவிப்பு விழாவில் பங்கு கொள்ள இயலாமையை விட்டு மன்னிக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்ளும் அதே நேரம் கிட்னரை கனகம்மா வாத்தியார் என நாம் அன்போடும் பண்போடும் இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் பழகி வந்த இரு பெருந்தகைகளை பற்றி எனது சிறிய அன்பொழுகும் நினைவுகளை மீட்டு பார்த்து உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் அளவற்ற புலகாங்கிதம் அடைகிறேன். கிட்னரை என நான் எனது சிறு வயது முதல் இற்றை வரை அழைத்து வரும் திரு கிட்னர் அவர்களின் வாழ்க்கை அம்சங்களை கண்டும் நேரடியாக கலந்தும் கொண்டு வந்த நான் அவரின் சாதனைகள் பலவற்றையும் சோதனைகள் சிலவற்றையும் வேதனைகள் மிகச் சிலவற்றையும் மீட்டு நோக்குங்கால் அவரின் சாதனைகள் பல அலங்காரமோ ஆடம்பரமோ இன்றி அரங்கேறி உள்ளவையை என்போல் அவருடன் ஒன்றியிருப்பவர்களாலேயே பகர முடியும். இள வயதுகளில் தந்தையை இழந்து தாயாரின் அரவணைப்பில் வெற்றிகரமாக தனது ஆரம்ப மேற்பள்ளி கல்வியை முடித்து இலங்கை அரச சேவை முக்கியத்துவமும் உன்னதமுமான பதவிகளை வகுத்து தனது முத்திரைகளை ஆளப்பதித்தவர். வவுனியா மாவட்டத்தில் நெடுங்கணியிலும் யாழ் மாவட்டத்தில் பலை கோப்பாய் பிரிவுகளிலும் உதவி அரசாங்க அதிபராக இருந்து மலர்ந்த அர்ப்பணிப்புகளுடன் தனது சேவைகளை நல்கி சகல தரப்பினர்களது நன்மதிப்பை பெற்றவர். அரச சேவையில் இருந்து இளைப்பாறல் அநேகரின் வாழ்வில் ஒதுங்கியும் ஒடுங்கியும் வாழ்தலாகவே அமைந்திருந்த போது திரு கிட்னர் அவர்கள் தனது சக்தியை
ஆலயத்தின் தொண்டு, சமூக வளர்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஈடுபடுத்தியதோடு நல்லூர் சட்டநாதர் ஆலய வழிபடுவோர் சங்க தலைவராகவும் பின்னர் சட்டநாதர் ஆலய பரிபாலன தலைவராகவும் இருந்து ஆலய வளர்ச்சியில் உன்னதமாக உழைத்தவர். அவர் சூழல் காரணமாக எம்மவர் போல் அநேகர் போல் பிறந்த நாட்டை விட்டு இந்நாடான மேலும் இவரின் துணைவியார் கனகம்மா வாத்தியார் என்றால் யார் செல்லுந்தா இந்து கல்லூரி, யார் செல்லுந்தா இந்து கல்லூரி என்றால் கனகம்மா வாத்தியார் என்ற எண்ணும் வண்ணம் செல்லுந்தா இந்து கல்லூரி நீண்ட காலம் கணிதம் மற்றும் முக்கிய பாடத்துறைகளில் ஆசிரியராக இருந்து பாரிய அர்ப்பணிப்புகளுடன் எண்ணிலடங்கா மாணவர்களின் வளர்ச்சியில் முதுகெலும்பு போல் இருந்து அரும்பணியாற்றியவர். இப்படிப்பட்ட ஒருவர் தனது தராதரம், தகுதி, அனுபவம் யாவற்றையும் இணைத்து கல்லூரி அதிபராக எப்பொழுதோ வந்திருக்கலாம். ஆனால் பதவி மோகத்தை அறவே துறந்த நிலையில் போதிப்பதை தனது லட்சியமாக கொண்டு வாழ்ந்து எளிமை, விசுவாசம் மற்றும் பாகுபாடுகளின்றி தனது கடமையை திறம்பட ஆற்றியவர். திருமதி கிருஷ்ணர் தம்பதிகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அனைவரும் சகல வளங்களுடன் ஊடுருவி வாழ்க என வாழ்த்துகின்றோம். அன்பின் அருண் ராசரத்தினம், ராணி ராசரத்தினம். வசிக்கும் திருமதி சந்திரசேகரி ஆகிய நாம் எமது உள்ள கிடக்கை நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சைவம் தமிழின் தலைத்தோங்கிய யாழ்ப்பாணத்து நல்லூரிலே திருமதி கிருஷ்ணர் அவர்கள் பிறந்து வளர்ந்து சைவத்திற்கும் தமிழுக்கும் குறிப்பாக சமூகத்திற்கும் அயராது தொண்டாற்றினார். கிருஷ்ணர் அவர்கள் சிறு பாராயத்தில் கல்வி கற்கும் போது பெற்றோர், உற்றோர், பெரியோர் ஆகியோரின் நன்மதிப்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்ந்தார். பட்டம் விடுவது அவரது ஓய்வு நேர பொழுதுபோக்காகும். அப்படி பட்டம் ஏற்றும் இடத்தில் தான் நானும் அவரும் பழகக்கூடியதாக இருந்தது. அந்த நட்பானது உழுவல் அன்பாக குடும்ப சிநேகிதமாகி இன்று வரை எங்களை இணைத்து வைத்திருக்கிறது. இவர் சிறு வயதில் இருந்தே நற்பழக்க வழக்கங்களை தனது ஆக்கிக் கொண்டார். வீட்டுக்காரர்களையும் திருப்திப்படுத்தி அவர்களுடைய கடமைகளையும் சரிவர செய்தார். கிருஷ்ணர் அவர்கள் கல்வி கற்பதையும் பரீட்சை சித்தி எய்வதையுமே நோக்கமாக கொண்டிருந்தார். யாழ் செங்குந்த இந்து கல்லூரி முதலாக நடத்தப்பட்ட ஆங்கில மொழி மூல JSC பரீட்சையில் சித்தி எழுதிய மூவரில் இவரும் ஒருவராவார். அதன் பின் யாழ் இந்து கல்லூரியில் தனது படிப்பை தொடர்ந்து கற்று திறமையாக சித்தி எழுதி முதலாவதாக யாழ் சேலத்தில் கடமையாற்றினார். அதன் பின்னர் உணவு திணைக்களத்தில் கடமையை மேற்கொண்டார். தனது கடமைகளை சரிவரச் செய்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்று அரசாங்க பரீட்சைகளிலும் சித்தி எழுதினார். வீட்டு கடமைகளை கவனிப்பதற்காக யாழ் கச்சேரிக்கு திரும்பவும் இடம் மாறி வந்து குடும்ப கடமைகளையும் கவனித்து ஊருக்கு தாம் பெற்ற செங்குந்த இந்து கல்லூரிக்கும் தன்னால் இயன்ற சேவைகளை செய்து நன்மதிப்பை பெற்றார். கல்லூரி பழைய மாணவர் சங்கத்திலும் அங்கத்தவராக இருந்து பல கலை விழாக்களில் தானும் பங்கு பெற்றி மக்களையும் ஊக்குவித்தார். இக்காலகட்டத்தில் செங்குந்த இந்து கல்லூரி ஆசிரியராக கடமையாற்றிய கனகம்மா அவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்று இல்லறத்தை நல்லறமாக நடாத்தி வைத்தார். யாழ் கச்சேரியில் கடமையாற்றிய பின்னர் கொழும்பு பொது திரைச்சேரிக்கு இடமாற்றம் பெற்று அங்கு 10 ஆண்டுகள் சேவை செய்த பின்னர் நெடுக்கணி உதவி அரசாங்க அதிபராக இடமாற்றம் பெற்றார். நெடுக்கணியில் கடமை செய்த போது விவசாயிகளுக்கு பல வழிகளில் உதவி செய்து
அரசாங்கத்திடமிருந்து கடன் முதலியவற்றை பெற்றுக் கொடுத்து அவர்களை ஊக்குவித்து நெற்செய்கை, உப உணவு உற்பத்தி என்பவற்றை விருத்தி செய்து நாட்டிற்கு பல நன்மைகளை செய்தார். அத்துடன் சக உத்தியோகத்தர்களுக்கும் தங்கள் கடமைகளை சரிவர செய்யக்கூடிய வகையில் ஊக்குவித்து அவர்கள் கடமைகளை செய்வித்தார். இதனால் அவரை அப்போதைய அரசாங்க அதிபரும் பாராட்டியுள்ளார். இதன் பின்னர் அரசாங்கம் இவருக்கு வவுனியா செயலகத்தில் ஆட்பதிவு திணைக்கள அதிகாரியாக நியமனம் வழங்கியது. அங்கு அவர் சேவையாற்றும் அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட கலாச்சார அமைச்சின் கலை நிகழ்ச்சியை மிக திறம்பட நடாத்திய போது இவர் வாழ்வாவது மாயம் தின்னாவது தின்னம் என்ற பொருளில் பக்கவாத்திய சகிதம் இனிமையான குரலில் பாடி ஒரு சங்கீத கதாபிரசங்கம் நடாத்தி விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய அறிவுகளை கூறி விவசாயிகளை உற்சாகப்படுத்தி மகிழ்வித்தார். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த அப்போதைய அரசாங்க அதிபர் திரு நெவில் ஜெயவீர அவர்கள் கலாச்சார அமைச்சிற்கு அவரின் கலைத்திறமையை பாராட்டி ஓர் அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் யார் படை பிரிவுக்கு எதிராக இடமாற்றம் பெற்று சென்று அவ்விடத்திலும் தனது கடமையை திறம்பட செய்து பெருமை பெற்றார். இளைப்பாறும் வயதிலே ஆரம்பித்த போது ஊர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என விரும்பி கோப்பாய் பிரிவிற்கு ஏஜியாக இடமாற்றம் பெற்று மக்களுக்கு அரும்பணியாற்றி ஓய்வு பெற்றார். இவரது சேவை மிகவும் பாராட்டத்தக்கது என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். திரும்பினர் அவர்கள் தம் பணியை திறம்பட செய்வதற்கு அவரது துணைவியாரும் செங்குந்த இந்து கல்லூரி ஆசிரியராகவும் இடைக்கால அதிபராகவும் சேவையாற்றி மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த திருமதி கனகம்மா கிருஷ்ணன் அவர்களே காரணமாவார். இவர் ஒரு மந்திரியாளராகவும் ஆலோசகராகவும் உதவியாளராகவும் வீட்டு கடமைகளை தானே செய்து பிள்ளைகளையும் பராமரித்து வந்தார். திருமதி கனகம்மா கிருஷ்ணர் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியரும் சமூக சேவையாளரும் இவருடன் சிரித்த முகத்துடன் அன்பாக பழகுவராகவும் கடமை கண்ணானாகவும் தற்பெருமை இல்லாதவராகவும் செங்குந்த இந்து கல்லூரியில் நீண்ட காலம் சேவை செய்து இளைப்பாறினார். அவருடன் கற்கும் வாய்ப்பினை சிறிது காலம் நானும் பெற்றிருந்தேன். இவர் தனது கற்பித்தல் திறமையினால் எத்தனையோ அறிவாளிகளையும் புத்திஜீவிகளையும் உருவாக்கி மாணவர் இதயங்களில் மாறா இடம் பிடித்தவராவர். இவரது சேவையும் பாராட்டத்தக்கது. திருமதி கிருஷ்ணர் தம்பதிகள் இருவரும் தம் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுடன் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் நுழுடி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணையுடன் அன்புடன் வாழ்த்துகின்றோம். ஓம் சாந்தி. இங்கனம் அன்புடன் திரு சந்திரசேகரி, திருமதி பராசக்தி சந்திரசேகரி. திருமதி கிருஷ்ணன் அவர்களின் சேவை பாராட்டு விழாவையொட்டி கலம்பிலிருந்து திரு A.S. செல்வரட்னம் அவர்கள் வரைந்துள்ள கடிதத்தினை திரு ராசையா சிறுபதி அவர்கள் இப்பொழுது சமூகத்திற்கு வாசிப்பார். I consider it is a grand goodwill gesture on part of Sangunda Hindu College OBA to have decided to felicitate Mr. and Mrs. Kittner. I feel Sangunda Hindu College community remains greatly indebted to Mrs. Kittner in its history of more than half century. I can proudly place on record that there is no one else than our teacher who has virtually spent her whole life both as student and as teacher in our school, devoted her knowledge, ability and dedication for uplift of the college that grew up during her tenure lifelong at our college. There are hundreds of students amongst us and whole of Jaffna whose welfare was guided and uplifted
to reach present height in life by her unstinted effort. Every one of us have very fresh in our memory the humble and simple life led by her, pleasantly walking her way to school in a very unassuming way, and had a pleasant word for everyone who seek her assistance and help. She has abundance of knowledge on wide field of subjects from mathematics to religion, various aspects, not only Saivism, but also other faiths such as Christianity, Islam, Buddhism, and whatnot prevalent in this world. She is such a pleasant person to converse on any subject. Under the sun, one never realized that time spent in the company of Mr. and Mrs. Kittner. Coming on to Mr. Kittner, my good friend, I can go on endlessly. First, a dedicated public servant, virtually an authority on FR and AR of Sri Lanka from the time of colonial days. He was such a devoted worker who had earned in his caliber of service the trust and appreciation of everyone under whom he had the privilege of working. He has a vision and plan to serve the college and community in many ways. Unfortunately, the situation in our country went from bad to worse day by day, compelling him to migrate. We missed the opportunity to have his service in full during his retirement. In commemorating the service of Mr. and Mrs. Kittner to the college and community, I joined everyone present at the meeting and sitting praying for their well-being. Such a devoted, duty-conscious people who observe all religious days, fasting and praying are rare to find. We join in wishing many more years of healthy, peaceful life in salubrious city. Final request, Mr. and Mrs. Kittner should spend some time of their retired life to write their autobiography, placing on record many things, events, occasions not known or forgotten by the present generation. This is the truth with deep sense of affection. Selva, thank you. லண்டனில் இருந்து திருமதி கிட்டர் அவர்களின் பேரன் விதுன் ருத்து அவர்கள் எழுதி அனுப்பிய கடிதத்தை ரஜன் அவர்கள் வாசிப்பார்கள். Dear Appa, Appama and guests, Appa and Amma told me that I was 9 months old when you saw me last. But since then, time has gone too fast. I am 9 now and I wonder how. My sisters and I want to see you soon one day, but you live so far away. With God's grace, the time will come. My sisters and I will be happy, and so will my mum and dad. Appa tells me wonderful stories about you and Appa. I never knew you were a deputy head teacher. I never knew Appa was an assistant government agent. But I know you are a pulley in maths. Appa was full of facts. I hope you have a nice evening on this special day. Also, I hope it will go in a good way. On the day I might come, I will be really happy to see you. My sisters will be glad as well too. A huge thank to Kandi Mama and others who organised this event. Yours loving grandson, Mithun Kumar. அடுத்தபடியாக இன்றைய விழா கதாநாயகர் திருமதி கிட்னர் அவர்களின் சார்பாக மதிப்புக்குரிய திரு கிட்னர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சபையிற்கு வழங்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அவரின் உடல்நிலை காரணமாக அவர் தனது இருக்கையில் அமர்ந்தபடியே பேசுவார். தயவு செய்து மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்வோம். கல்லூரி பழைய மாணவ நிர்வாகிகளே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தம்பிமார், தங்கமார் யாவருக்கும்
என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த விழாவாது எங்கள் பாராட்டு விழான்னு சொன்னாலும் இதை எங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் எங்கள் மனம் பிடிக்கின்றது. இப்படிப்பட்ட விழாக்களை ஒழுங்குபடுத்தி உங்களை மகிழ்ந்த சிங்கின்ற யாழ் சிங்கின்ற கல்லூரி பல மாதங்க நிர்வாகிகளுக்கும் இங்கே வாழ்த்துறை கூறிய எங்கள் நண்பர்களுக்கும் இங்கு இசை கச்சேரி செய்த இசை கூட்டத்திற்கும் அடுத்தது இது பரிமாறிய பிரசாதத்திற்கும் உங்களுடைய பொறுமைக்கும் இறுதியாக உங்களுடைய பொறுமைக்கும் பல நேரமும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழித்து எங்களுடன் பங்கு கொண்டு சந்தோஷப்பட்டதற்கும் எல்லாருக்கும் உமதும் என்னுடைய வாயாலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் யாவரும் நூறு வாழ என்று வாழ்த்தி வணக்கம். நன்றி. நன்றி உரையை வழங்குவதற்காக திருமதி சாந்தினி தேவமன் அவர்களை அழைக்கிறேன். எமது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் தற்போதைய உப போஷகர்களாக கடமையாற்றும் மதிப்பிற்குரிய திருமதி கிருஷ்ணர் தம்பதிகள் அவர்களின் சேவை பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எமது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக முதலில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைய விழாவின் கதாநாயகன் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணர் அவர்களுக்கும் இன்றைய விழாவின் கதாநாயகி மதிப்பிற்குரிய திருமதி கனகம்மா கிருஷ்ணர் அவர்களுக்கும் அவர்களது உடல்நிலை குன்றிய நிலையிலும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்தமைக்கு பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எமது அழைப்பை ஏற்று இன்றைய விழாவில் பங்கு பெற்றி இவ்விழாவை சிறப்பித்த இன்றைய விழா தலைவர் மதிப்பிற்குரிய திரு எஸ் சின்னையா அவர்களுக்கும் அவரது துணைவியார் திருமதி மல்லிகா சின்னையா அவர்களுக்கும் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அழைப்பிற்கு செவிமடுத்து இன்று இவ்விழாவில் கலந்து இசைக்கானம் வழங்கிய மதிப்பிற்குரிய திருமதி தேவகி விக்னேஷ் அவர்களுக்கும் அவரது மகள் செல்வி திவ்யா விக்னேஷ் அவர்களுக்கும் இவ்விசைக்கானத்திற்கு உறுதுணையாக பக்கவாத்திய நிர்வாகம் வாசித்து சிறப்பித்த மதிப்பிற்குரிய திரு சத்யநாதன் அவர்களுக்கும் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எமது அழைப்பை ஏற்று இவ்விழாவில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றி இவ்விழாவை சிறப்பித்த மதிப்பிற்குரிய திரு ஜெயபதி அவர்களுக்கும் திரு துரசிங்கம் அவர்களுக்கும் கலாநிதி திரு ரவீந்திரராசா அவர்களுக்கும் செல்வி காயத்ரி உதயகுமாரன் அவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற வாழ்த்துப்பாக்கள் கடிதங்கள் என்பவற்றை சபையோருக்கு வாசித்த திருமதி ஷாமலா உதயகுமாரன், திரு தம்பி ராசலிங்கம், திருமதி மேகலா மோகன், திரு நாகரத்னம் பார்த்திபன், திருமதி நிர்மலா ராசலிங்கம், திருமதி சுகன்யா ராஜன், திரு ராசையா ஸ்ரீபதி, செல்வன் கஜன் உதயகுமாரன், செல்வி அனுஷ்கா தேவமனோகரன் ஆகியோருக்கும்
பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக உமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இவ்விழாவிற்கு அறுசுவை சிற்றுண்டிகளை இலவசமாக தயாரித்து வழங்கிய ஆதரவாளர்கள் அனைவருக்கும், இந்நிகழ்ச்சிக்கு பூமாலைகள் கட்டி உதவிய திருமதி கமலாம்பிகை சோமசுந்தரம் அவர்களுக்கும், வேறு பல வழிகளிலும் உதவி ஒத்தாசை புரிந்தவர்களுக்கும் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழா சிறப்புடன் நடைபெற உதவிய ஒளி அமைப்பாளர்களுக்கும், இம்மண்டபத்தை ஒழுங்குபடுத்த உதவிய அன்பர்களுக்கும், இச்சேவை பாராட்டு விழாவை கேள்வியுற்று வாழ்த்துச் செய்திகள் அனுப்பி வைத்த டென்மார்க் கவிவேளம் கலாநிதி ஜெயக்குமார் அவர்களுக்கும், லண்டன் பழைய மாணவர் சங்கத்தினருக்கும், கனடா பழைய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திருமதி மெனோன்மணி வரதராசா அவர்களுக்கும், லண்டன் டாக்டர் தானா நடராசா அவர்களுக்கும், லண்டன் திருமதி சசி தபேந்திரன் அவர்களுக்கும், லண்டன் திரு தயாகரன் அவர்களுக்கும், லண்டன் திருமதி சந்திரசேகரி அவர்களுக்கும், லண்டன் செல்வன் மிதுன் ருத்து அவர்களுக்கும், கொழும்பு ஆவண்ணா சுன்னா செல்வரட்னம் அவர்களுக்கும், இம்மண்டபத்தை இவ்விழாவிற்காக தந்துதவிய பெரமெட்ரா கவுன்சிலர் பொறுப்பாளர்களுக்கும் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக மிக குறுகிய காலத்தில் இவ்விழாவை சிறப்புற ஏற்பாடு செய்த ஆஸ்திரேலியா பழைய மாணவர் சங்க நிர்வாக குழு அங்கத்தவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டு விழாவில் சிவபாராட்டு விழாவில் பங்கு பெற்று சிறப்பித்த பார்வையாளர்களுக்கும் மீண்டும் நமது நன்றியை தெரிவிப்பதோடு, நீங்கள் இதுவரையில் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்ததற்காக மீண்டும் நமது சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.